தேசிய அளவிலான தடகள போட்டிக்கு தேர்வான 20 தடகள வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு மற்றும் மதுரை மாவட்ட தடகள அசோசியேஷன் சார்பில் தலா 10,000 மாதாந்திர ஊக்கத்தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக அரசின் நடவடிக்கைகளால் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக மாறியுள்ளது என மதுரை மாவட்ட தடகள அசோசியேஷன் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தடகள போட்டியில் மாநில அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ள தடகள வீரர்கள் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் சார்பில் அடுத்து நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்கும் வரை 10 மாதங்கள் வரை மாதந்தோறும் தலா 6,000 வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மதுரை மாவட்டத்திலிருந்து ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான தடகள போட்டிக்கு தேர்வாகிய தடகள வீரர் வீராங்கனைகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட தடகள சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் செயலாளர் உஸ்மான் அலி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் வழங்கப்படும் மாதாந்திர தொகையான 6,000 ரூபாயோடு சேர்த்து மதுரை மாவட்ட தடகள சங்கம் சார்பில் கூடுதலாக 4,000 இணைத்து 10,000 ரூபாய்க்கான காசோலைகள் 20 வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட்டது. இதேபோன்று தடகள பயிற்சியாளர்களுக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், தமிழக அரசின் நடவடிக்கைகளால் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் தலைநகராக மாறியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தடகள வீரர் வீராங்கனைகளுக்கான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளோம் எனவும், தடகள வீரர் வீராங்கனைகள் எந்த உதவி வேண்டுமானாலும் தங்கள் சங்கத்தை தொடர்பு கொண்டால் உடனடியாக அனைத்து உதவிகளும் செய்யப்படும் எனவும் கூறினார். தடகள அசோசியேஷன் மூலமாக உணவு, தங்கும் இடம், உபகரணங்கள் என அனைத்து உதவிகளும் கிடைப்பதன் மூலம் அடுத்து நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் தங்களால் சிறப்பாக பங்கேற்க உதவியாக இருக்கும் என வீரர்கள் நன்றி தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரை அத்லெட் அசோசியேஷன் தலைவராக இருக்கேன். கடந்த ஒரு 8 வருஷமாக தேவானந்த் சார் என்னை மதுரிலேருந்து கூப்பிட்டு பிஸ்னஸ் மேன்லாம் போடணும் அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நாங்கள் அதிலேருந்து தமிழ்நாட்டில் ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் அசோசியேஷன் நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம். எல்லா குழந்தைகளுக்கும் வாலண்டியாக அங்கே கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுங்க கன்சர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தமிழ்நாடே முன் நல்லா ஓடுற குழந்தைங்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ஒரு 6,000 ரூபா தர மாதிரியா எங்களுக்கு அசோசியேஷன் சார்பாக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு. இது அவங்க நெக்ஸ்ட்டு அவங்க ஜெயிக்கிற தொட்டியும் இது கன்னியூ பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எங்களுக்கு எல்லா பிளேயர்ஸுக்கும் நாங்கள் மதுரை சார்பாக ஏற்கனவே நாங்கள் பண்ணாலும் கூட இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் நிறையா இருக்கனால இன்னும் பசங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக டெவலப் பண்ணணும்னு எங்களோட எய்ம் இருக்குது. நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்தியாவின் தலைநகரமாக தமிழ்நாடும் மாறிக்கிட்டு இருக்குது. நல்லா செய்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம இப்போ மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது. மறுபடியும் சார்பாக இந்த விளையாட்டு வீரர்கள் என்ன மாதிரியான விளையாட்டுகளை நம்ம தேர்ந்தெடுப்போம்? இந்த வீரர் இப்போ பரிசு கொடுப்பாங்க. ஆமாம். இவங்கெல்லாம் என்னென்ன ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? மதுரை டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பாக எங்களுக்கு ஒரு போட்டியை வச்சு அந்த போட்டியிலேருந்து ஜெயித்தவங்களை குவாலிஃபை பண்ணவங்கள ஸ்டேட் அத்லெட்டிக் மீட் கூப்பிட்டு போனோம். ஸ்டேட் அத்லெட்டிக் மீட்டில் யார் வின் பண்ணவங்க குவாலிஃபை பண்ணவங்களுக்கு சவுத் ஜோன் மீட்டுக்கு அவங்க குண்டூர் போனாங்க, போயிட்டு வந்தாங்க. அது இப்போ போபாலுக்கு புவனேஸ்வருக்கு ஜூனியர் நேஷனல்ஸ் போகிறாங்க டிசம்பர் மாதம். சரியா, இந்த மாதிரியோட இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு இந்தியாவோட விளையாட்டுத்துறையின் தலைநகராக மாறிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது இந்த உபகரணங்கள் உதவி கேட்டா செய்யறது கண்டிப்பாக பண்ணுவோம். மதுரை மாவட்டத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஷூ கேட்டாலும் கொடுப்போம். என்னென்ன கேட்குறாங்களோ அது பையனுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எங்கள் அசோசியேஷன் சார்பாக எங்களுக்கு இது இந்த வாய்வாலும் அங்கே சொல்லிக்கிற விரும்புகிறோம். அவங்க யாரையுமே எதிர்பார்க்கணும். எங்கள் நேரம் எங்கள் அசோசியேஷனுக்கு வந்துடலாம். என்ன கேட்டாலும் ஷூ கேட்டாலும் சரி, அவங்களுக்கு டிஷர்ட் கேட்டாலும் சரி, உணவு எந்தெந்த விதத்தில் நாங்கள் உதவி செய்ய முடியுமோ எங்கள் அசோசியேஷன் நான் பண்ணுறது ரெடியாக இருக்கும். பொதுவாக மதுரை அப்படின்னாலே அரசியல், சினிமா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விளையாட்டுத்துறையில அதிகமாக சாதிச்சுட்டு வர்றாங்க. வரக்கூடிய நாட்களில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? விளையாட்டு நம்ம அசோசியேஷன் ரொம்ப ஆரோக்கியமான இது. அவங்க தான் வரணும். அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பசங்க எல்லாமே அதை யூஸ் பண்ணணும். இதை எடுத்துக்காட்ட பார்த்து செய்யணும். அதை இல்லை நாங்கள் 8 வருஷமாகவே எங்களோட ஓன் மணி தான் கொடுக்குறோம்.
நாங்கள் யார்கிட்ட வசூல் பண்ணுறதே கிடையாது. எங்கள் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதை நல்லா பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் முன்னே இருக்கோம். அதை இப்போ தடகளத்துல வெளியூர் போகுது, அதாவது வெளி மாநிலங்களுக்கு தான் போகுது. ஆமா. ஸ்பான்சர் கிடைக்காத ரொம்ப கஷ்டப்படும். ஆமாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி help பண்றீங்க? நாங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன ஃப்ளைட் டிக்கெட் கேட்டால் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம், ட்ரெயின் டிக்கெட் போட்டால் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுக்குறோம். அதெல்லாம் association இல்லை எல்லாமே எங்கள் அசோசியேஷன் சார்பாக எங்கள் கம்பெனி சார்பாக பண்ணுறோம். இல்ல இது எல்லாமே அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டும்தானா இல்ல தனியார் பள்ளிகள் பயிலக்கூடிய மாணவர்கள்? எல்லா குழந்தைகளுக்கும் எங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் எல்லா குழந்தைகளும் ஒன்று தான். அவங்க எல்லாத்தையும் பண்ணுறது கிடையாது சார். மதுரை டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்முடைய நோக்கம் என்னன்னா நம்ம ஸ்டேட்டு கூட்டி விடணும். அங்கே ஸ்டேட்டில் அசோசியேஷன் பாடி இருக்குது, அந்த பாடி அவங்கள எடுத்துக்கிட்டு சவுத் ஜோன் நேஷனல்ஸு அதுக்கு அவங்க கூட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் அங்கே நேஷனல்ஸு இந்தியாவில் வின் பண்ணுறவங்கள ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஏசியன் கேம்ஸு ஒலிம்பிக்ஸ் அதுக்கெலாம் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து எல்லாமே ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ரீதியாக ஆனால் நம்மளுக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதான் முக்கியமான வேலை. இந்த மாநகராட்சி பள்ளி, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்லாம் இது மாதிரி உபகரணம் கூட வாங்க முடியாமல் இருக்கு. அவங்கள கண்டறிஞ்சு நம்ம வருங்காலங்களில் உதவி பண்ணுறது கண்டிப்பாக பண்ண ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக நான் பண்ணுற ரெடியாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் உங்கள் வாயிலாக கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். எங்கள் அசோசியேஷன் சாரும் நான் பண்ணுற ரெடியாக இருக்கு. இந்த மாணவர்கள்லாம் உருவாக்குனதுக்கு வருங்காலங்களில் இவங்களுடைய எதிர்காலம் எப்படி நீங்க அருமையாக வரும் சார், ரொம்ப செழிப்பாக வரும். இவங்க மதுரைக்கு எடுத்துக்காட்டாக வரணும்னு எங்களுக்கு விருப்பம் இருக்குது சார். இல்ல சார், உங்களுக்கு உள்ள மாணவர்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு? தேவாரம் சார் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் என்னை கூப்பிட்டுருந்தாரு. இது மாதிரி மதுரையில் ரொம்ப நடந்துருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும், பசங்க ரொம்ப வாய்ப்பு இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை சார் எனக்காண்டி எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிஸியாக இருக்குன்னு சொல்கிறோம். இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க எல்லாம் உண்டு, நீங்கள் 10 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்றுக்குங்க அப்படின்னு தேவாரம் சார் தான் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்தார். சம்பாதிக்க பிஸ்னஸ் பண்ணுறோம், பசங்களுக்கு பண்ணணும் எண்ணங்கள் அவர் தான் எங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கோச்சஸுக்கும் கொஞ்சம் ஊக்கம்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணுறீங்க. ஆமாம் சார். அவங்கள மோட்டிவேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எண்ணங்களை எப்படி? அவங்க தானே சார் அதுக்கு தூண்டுகோலாக இருக்காங்க. அவங்கள நான் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க பசங்களை டெவலப் பண்ணுவாங்க. அதனால அவங்க அவங்களுக்கு தூண்டுகோலாக அது ஒரு இதை ஊக்கத்தை மாதிரி பண்ணது இப்போ தான் சார் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக தான் இதை நான் பண்ணிட்டு வரேன் சார். ஒரு சில இடங்களில் மாணவர்கள் தவறான ஒரு பாதைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அறிவுரை இன்றைய காலகட்டத்தில் கோச்சஸ் அவங்கள ஃபாலோ பண்ணணும் சார், பார்க்கணும் சார், பார்த்து கொஞ்சம் நல்லா பேரண்ட்ஸும் அவங்களுக்கு பார்க்கணும். இன்னும் இதன் வாயில் நான் தெரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் இன்னும் விழுப்புணர்ச்சியாக வரணும், கொடுக்கணும். அவங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்போ இருக்காங்க, முன்னாடி நல்லா வர்றாங்க, இன்னும் நல்லா செய்யணும் நாங்கள் விரும்புகிறோம். என் பேர் பி சூர்யா, நம்ம மதுரை தான், பிபி குளமில் இருக்கேன். இந்த ஃபண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடிலாம் மீட் போனால் கஷ்டமாக இருக்கும், கோச் தான் கடன் வாங்கி ரூம்லாம் போடுவார், எல்லாம் பண்ணுவார். இப்போ இது இருந்தால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ எதில் வின் பண்ணி நான் இப்போ ஈரோடில் நடந்த ஸ்டேட் மீட்டில் கோல்டு பண்ணேன். அதில் இப்போ நேஷ்னல்ஸ் இருக்குது டிசம்பரில். இப்போ நேஷ்னல்ஸ் போகிறோம். நடக்குது? இது புவனேஸ்வரில் நடக்குது, ஒடிசா. அதுக்கு எப்போ போகிறீங்க? இப்போ நாங்கள் 5ஆம் தேதி கிளம்புறோம், டிசம்பர் 5. அதுக்கு நான் இப்போ 110 அடல்ட்ஸ் பண்ணி ஸ்டேட் மீட்டில் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ செலக்ட் ஆனதுக்கு இங்கே பாராட்டு விழா வச்சுருக்காங்க. அதுக்கு 10,000 ருபீஸ் கேஷ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அது நேஷ்னல்ஸுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். நேஷ்னல் கண்டிப்பாக கோல்டு அடித்து கேலோ இண்டியா வரும். அடுத்து அந்த கேலோ இண்டியாலையும் கோல்டு அடித்து கண்டிப்பாக இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஓடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது.